இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரே பரபரப்பு. லூபின் ரிசல்ட்ஸ் பார்த்தா அசந்துடுவீங்க. பாரதி ஏர்டெல்ல ஒரு பெரிய டீல் நடக்க போகுது. அப்புறம் 2 பெரிய இன்வெஸ்டர்ஸ் 2 கம்பெனில இருந்து முழுசா வெளியேறிட்டாங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கம்பெனி ரிசல்ட்ஸ், அப்புறம் சில முக்கியமான கார்ப்பரேட் நியூஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய டீல்ஸ் பத்தி பேசிட்டு கடைசியா இன்னியோட முக்கியமான டேக்அவேஸ் என்னன்னு பார்ப்போம். சரி, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், கம்பெனிகளோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்டெடியா இருக்கு. நீங்களே பாருங்க, ப்ராஃபிட் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 25% அதிகமாயிருக்கு. 494 கோடி. ரெவென்யூவும் ஒரு 13% ஏறி இருக்கு. நல்ல வளர்ச்சி தான். அடுத்து இன்னைக்கு நியூஸ்ல ஹீரோவே இவங்க தான் சொல்லலாம். லூபின் அவங்களோட லாபத்தை பாருங்க, அடேங்கப்பா 73% உயர்ந்திருக்கு. ஆமாங்க, 852 கோடியில இருந்து நேரா 1477 கோடிக்கு ஜம்ப். இது நிஜமாவே ஒரு பிளாக் பஸ்டர் ரிசல்ட். வருமானமும் 24% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா NHPC, இவங்களும் ஒரு டீசென்டான வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. லாபம் ஒரு 13.5%, வருமானம் ஒரு 10% உயர்ந்திருக்கு. ஸ்டெடியான பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இவங்களோட ரிசல்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. லாபம் ஒரு 18% ஏறி இருக்கு. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அவங்களோட NII, அதாவது நிகர வட்டி வருமானம். சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க கடன் கொடுத்து சம்பாதிக்கிற வட்டிக்கும் டெபாசிட்க்கு கொடுக்குற வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அது கிட்டத்தட்ட 34% வளர்ந்திருக்கு. இது அவங்க பிசினஸ் எவ்வளவு ஹெல்தியா இருக்குன்னு காட்டுது. அடுத்து அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி, இவங்களோட லாபம் ஒரு 17.4% வளர்ந்திருக்கு. வருமானம் 6.7% உயர்ந்திருக்கு. இதுவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். கார்ப்பரேட் நியூஸ், மார்க்கெட்டை மூவ் பண்ணக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கவனத்துல இருக்கிறது பாரதி ஏர்டெல். நியூஸ் என்னன்னா, சிங்டெல் நிறுவனம் ஏர்டெல்ல இருக்கிற தன்னோட 0.8% பங்குகளை விற்க போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒரு பெரிய பிளாக் டீல் மூலமா நடக்கலாம். இந்த டீலோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 10,300 கோடி ரூபாய். ஒரு ஷேருக்கு குறைந்தபட்ச விலை 2030 ரூபாயா இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்த அப்டேட் டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து. இவங்க ராபிடோல இருந்த தங்களோட ஸ்டேக்கை வித்துட்டாங்க. இந்த டீலோட மதிப்பு சுமார் 288 கோடி ரூபாய். ரயில்வே ஸ்டாக்கான RVNL-க்கு ஒரு நல்ல செய்தி. சென்ட்ரல் ரயில்வேயோட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் லோவஸ்ட் பிட்டரா வந்திருக்காங்க. இந்த கான்ட்ராக்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 272 கோடி ரூபாய். தௌன்சோலாப்பூர் செக்ஷன்ல வேலை செய்ய போறாங்க. இன்னும் சில குயிக் அப்டேட்ஸ். NBCC இந்தியா ஆஸ்திரேலியால ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்காக ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் மாருதி சுசுகி கூட அதோட துணை நிறுவனமான சுசுகி மோட்டார் குஜராத் இணையறதுக்கு NCLT கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு. இப்போ எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வந்தாச்சு. பிளாக் அண்ட் பல்க் டீல்ஸ். பெரிய முதலீட்டாளர்கள் எங்க பணத்தை போடுறாங்க, எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பிளாக் டீல்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இது ஒரு தனிப்பட்ட பெரிய ஷேர் டிரான்சாக்ஷன். இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஸ்பெஷல் விண்டோ மூலமா முன்னாடியே பேசி வச்ச வேலையில நடக்கும். பெரும்பாலும் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கும். இன்னைக்கு RBL பேங்க்ல ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. வித்தது யாருன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அவங்க கிட்ட இருந்த 3.45% ஸ்டேக்கை வித்துட்டாங்க. மதிப்பு சுமார் 678 கோடி. சரி, இதை வாங்கினது யாரு? அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, கோல்ட்மேன் சாக்ஸ், SBI மியூச்சுவல் ஃபண்ட், HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப், கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட், இப்படி பெரிய தலைங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்து பல்க் டீல். ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ஸ்ல 0.5%க்கும் மேல ஷேர்ஸை வாங்கினாலோ இல்ல வித்தாலோ அதுக்கு பேரு பல்க் டீல். இது நார்மல் மார்க்கெட் நேரத்திலே நடக்கும். ஆனா எக்ஸ்சேஞ்சுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நடந்த சில முக்கியமான பல்க் டீல்ஸ் பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது, ஆத்தர் எனர்ஜில இருந்து டைகர் குளோபல் முழுசா வெளியேறிட்டாங்க. அவங்க கிட்ட அந்த 5.09% ஸ்டேக்கையும் 1204 கோடிக்கு வித்துட்டாங்க. இது ஒரு கம்ப்ளீட் எக்ஸிட். மத்தபடி நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்க்லா இந்தியால 4.54% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. கிரீனெக்ஸ் வெல்த் ஃபண்ட் தாரிவார் கார்ப்ல 2.4% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. சரி, வாங்க இன்னைக்கு நடந்ததோட டாப் 3 விஷயங்களை சீக்கிரமா பாத்திரலாம். நம்பர் 1, சூப்பரான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். அதுலயும் குறிப்பா லூபினோட 73% லாப வளர்ச்சி. நம்பர் 2, பெரிய டீல்ஸ். RBL பேங்க்ல நடந்த பிளாக் டீல், அப்புறம் ஆத்தர் எனர்ஜில இருந்து டைகர் குளோபல் முழுசா வெளியேறினது. நம்பர் 3, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். RVNL-க்கு கிடைச்ச புது கான்ட்ராக்ட், பாரதி ஏர்டெல் ஸ்டேக் சேல் நியூஸ். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தினமும் இதே மாதிரி மார்க்கெட் நியூஸ் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா M2M த்ரூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.